தமிழ்நாடு கல்வியில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு உழவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் முன்னேறி வருவதாகவும், மேட்டூர் அணையை குறித்த நேரத்தில் திறந்து வருவதாகவும், உரங்களை போதிய அளவில் வழங்கும்படி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார். நடப்பாண்டில் 5.65 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், பயிர் உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு பெயரை மாற்றி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவித்தோம். அப்படித்தான் நம்ம அரசோட ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் வேளாண்மையும் அதிகரிக்கணும், உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படணும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். உழவர்களுடைய கருத்துக்களை விருப்பத்தை கேட்டு செயல்படும் அரசா இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் திட்டங்களை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது. மேலும் மக்காச்சோளம், கரும்பு, எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாகவும், தமிழ்நாடு முந்திரி வாரியம் எனும் தனி அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார்.